வணக்கம், நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழில் டிப்ரெஷன் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். டிப்ரெஷன்னா என்ன, அவருடைய சிம்டம்ஸ் என்ன, அதை எப்படிலாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற அதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் இருக்குது, யாரை அணுகலாம், அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வீடியோஸில். ஸோ அந்த வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அவைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம், டிப்ரெஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனால் இந்த வீடியோவில் இன்னும் ஒரு நபருக்கு டிப்ரெஷன் இருக்குது, அவங்க ஒரு மன சோர்வில் இருக்காங்க, மன வருத்தத்தில், மன கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்கள சுற்றி இருக்கிற அவங்களுடைய நபர்கள், அவங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள், கணவன், மனைவி, உடன் பிறந்தவர்கள் சில சமயத்தில் மேலும் மேலும் சில வார்த்தைகளை சொல்லி அவங்கள காயப்படுத்துறது, அவங்கள கஷ்டப்படுத்துறது, அவங்கள பற்றிய சில புரிதல்கள் இல்லாமல் அவங்க மனசை மேலும் நோகடிக்கிறது, அவங்களுக்கு மனதளவில் உதவி செய்ய முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க பேசுகிற பேச்சுகள். ஸோ இந்த வீடியோவில் ஒருவேளை உங்களுடைய நண்பர்களோ, உறவினர்களோ, உங்களோட கணவனோ, மனைவியோ, உடன் பிறந்தவர்களோ, உடன் பணிபுரியவர்களோ டிப்ரெஷனால், ஒரு மன கஷ்டத்தினால், மன சோர்வுனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லக்கூடாது, எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு 5 விஷயங்களை நம்ம டிப்ரெஷன் உள்ளவங்ககிட்ட சொல்லக்கூடாது. முதல் விஷயம், அவங்கக்கிட்ட போயிட்டு நீ இன்னும் முயற்சி பண்ண மாட்டேற, நீயே முயற்சி பண்ணால் சரியாயிடும், நீயே முயற்சி பண்ணுன்னு போட்டு அவங்கள போட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம், இது எல்லாமே உன் விதிப்படி தான் நடக்கும், எல்லாமே உன் தலையில் ஆல்ரெடி எழுதியாச்சு, இதுதான் உன் வாழ்க்கை, இப்படி தான் நடக்கும், விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு போயிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இது ரெண்டாவது. மூணாவது விஷயம், நீ ஒன்றும் டிப்ரெஷன் ஆகிறவளவுக்கு உனக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் லைஃப்பில் ஒன்றும் நடந்துல்லையே, என்ன நடக்குது, உன்னை விட நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்களே, என்ன கஷ்டம் அப்படி உன் லைஃப்பில் நடந்து போச்சு, டிப்ரெஷன் ஆகிற அளவுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லி போய் ஏளனமான வார்த்தைகளை அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. நாலாவது விஷயம், நீ பார்க்க நல்லா தானே இருக்க, திம்முன்னு இருக்க, ஆள் நல்லா பெருசாக இருக்க, வாட்ட சாட்டமாக இருக்க, நல்லா கொழுத்து போயிருக்க, உனக்கு என்ன இருக்குது, நீ பார்க்க நல்லா தானே இருக்க, உனக்கு என்ன டிப்ரெஷனும், உனக்கு என்ன கஷ்டம், இந்த மாதிரியான வார்த்தைக்கு நல்லா தானே இருக்க, உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அஞ்சாவது விஷயம், நீ நடிக்கிற, நீ வேணும்னு தான் பண்ணுற, நீ ஏமாற்றிட்டுருக்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே போய் ப்ளேம் பண்ணுற விஷயங்களை பண்ணிகிட்ருக்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் பண்ணக்கூடாது? இந்த மாதிரியான விஷயங்களை தான் மேக்ஸிமம் பர்சன்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிப்ரெஷனில் இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் டிப்ரெஷனில் இருக்காங்கன்னா ஒய்ஃப் சொல்கிறாங்க, இல்லை பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, இல்லை கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீயே சரி பண்ணிக்கலாம், எல்லாம் உன் விதிப்படி தான் நடக்கும், நீயே உன்னை பார்த்துக்கோ, நீ நடிக்கிற, ஒன்றால் தான் எல்லாமே, பார்க்க நல்லா தான் இருக்க, இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. உண்மையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, டிப்ரெஷன் பற்றி வீடியோஸ் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டீங்க. ஏன்னா மன சோர்வு என்பது அது ஒரு மன பாதிப்பு. உங்களால் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான நீங்கள் உங்களுக்கும் அதே மாதிரியான அதை விட அதிகமான பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அதை நீங்கள் எளிமையாக ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க மனம் பாதிக்கப்பட்டு விட்டது, இது ஒரு மன சோர்வுக்குள்ளே ஆகிடுச்சு. அப்படின்ற போது இந்த மாதிரியான அட்வைஸ் பண்ணுறதை தவிர்த்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அவங்கள சரியான ஒரு உளவியல் சிகிச்சையாளர்கிட்ட, ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட, ஒரு உளவியலாளர்கிட்ட, உளவியல் ஆலோசகர்கிட்ட, மனநல மருத்துவர்கிட்ட கொண்டு போய் அவர்களுக்கான மருத்துவம் சார்ந்த சிகிச்சையோ அல்லது ஆலோசனை சார்ந்த உளவியல் சிகிச்சையோ கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய படித்தவர்களுமே கூட இன்றைக்கி உளவியல் நிபுணர்களை அணுகிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க தூக்கு மாத்திரை கொடுத்துருவாங்க, தப்பான வைத்தியம் பார்த்துருவாங்கன்னு தவறான விஷயங்கள், தவறான நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் உண்மையில் நீங்கள் சரியான மருத்துவரை அணுகும்போது இதிலேருந்து எளிமையாக அந்த உளவியல் சிகிச்சை மூலமாக வெளியே வர முடியும். ஆனால் தவறான வழிகாட்டுதலோ தவறான வார்த்தைகளோ நம்ம பிரயோகிக்கும் போது உங்கள் கூட இருக்கிறவங்கள இன்னும் மனசோர்வுக்கு உள்ளாகி அவங்க வாழ்க்கையில் தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கோ, அவங்க வாழ்க்கையே மோசமடைகிறதுக்கோ கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை தவிர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காக இந்த வீடியோவை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் ஒரு சைக்காலஜிக்கல் அவேர்னஸாக கொடுத்துட்ருக்கேன். எல்லா வீடியோஸுமே சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பயனுள்ளதுனாக்கா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான தவறான ஒரு எண்ணங்களையும் வார்த்தைகளையும் உங்கள்கிட்ட பிரயோகிச்சிங்கனாக்கா, டிப்ரெஷனில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த நபர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த சேனலுக்கு புதிய வந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேலும் புது புது வீடியோஸ் உங்களை சென்றடையும். நன்றி.